இன்னைக்கு நீ நந்தன் ஃபேமிலிக்கு ஏற்படுத்தின நஷ்டத்தை யாராலையும் எப்பவும் மறக்க முடியாது. என்னது இது? இடது கண்ணு துடிக்குது. அப்போ ஏதாவது இப்போ நடக்க போகுதா? ஏதாவது ஆபத்து வரப்போகுதா? என்னங்க கொஞ்சம் ஸ்லோவா போங்க. லக்ஷ்மி, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் ஏற்கனவே ரொம்ப கடுப்புல இருக்கேன். அந்த கடுப்புல என்ன பேசுவேன், எப்படி கத்துவேன்னு எனக்கே தெரியாது. சைலண்டா உட்காரு. என்னங்க? 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 என்னங்க என்னாச்சு? எந்திரிங்க. என்னங்க தயவு செஞ்சு கண்ணை திறங்க. என்னங்க இங்க பாருங்க, கண்ணை திறங்க. தள்ளி போங்கம்மா. தள்ளி போங்கம்மா. மித்ரா, என்ன பாச்சு? உனக்கு மனுஷக்கு எப்படி பாடிப்பட்டுச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன மித்ரா சின்ன ஆக்சிடென்ட்னு சொல்ற? ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆண்டி. கொஞ்சம் விட்டிருந்தா மித்ரா நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல ஆண்டி, லக்ஷ்மி இருக்கிற இடத்துல மித்ராக்கு ஆபத்து இருக்குன்னு. லக்ஷ்மி கூட இருக்கிற வரைக்கும் மித்ராக்கு ஆபத்து வரும்னு சொன்னல. இப்பவும் அப்படிதான் நடந்துச்சு. நான் சொன்ன வார்த்தை இன்னொரு தடவை உண்மையாயிருக்கு. மித்ரா பின்னாடி வர வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்படி இருந்தும் வந்தா. மான வேட்டையாடுற வேட்டைக்கார மாதிரி, மனுஷங்களை வேட்டையாடுற மரணம் மாதிரி எங்க கூடவே கார் டிக்கில ஒளிஞ்சு வந்திருக்கா. கடைசியில மித்ராவை சாவோட விளிம்பு வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கா. மனிஷா, அண்ணி, அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்த குடும்பம் தாங்காது. அண்ணனுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலே நாங்க எல்லாரும் அப்படியே துடிச்சு போயிடுவோம். அப்படி இருக்கும்போது அவரோட உயிருக்கே ஆபத்துனா இந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. நீங்க இறக்கமே இல்லாத ஆளுன்னு
நாங்க யாரும் நினைக்கல. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு அண்ணனுக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. விவேக், நீயும் மத்தவங்க மாதிரி தான் யோசிக்கிறியா? விவேக் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. நீ தான் மித்ராக்கு இருக்கிற மிகப்பெரிய கண்டம். நீ தான் மித்ராக்கு மிகப்பெரிய ஆபத்து. இப்பவே சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ லக்ஷ்மி. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ண, இன்னொரு தடவை உன்னால மித்ராக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அது கோர்ட் தீர்ப்பா இருந்தாலும் சரி. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். கோர்ட் தீர்ப்போ இல்ல போலீஸ் கொடுக்கிற எச்சரிக்கையோ இல்ல. இன்னொரு தடவை என் புள்ளைக்கு முன்னால ஏதாவது ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறது உறுதி. யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறியா? மித்ராக்கு ஆபத்து எதனால வந்துச்சு, அவனை காப்பாத்த நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. உனக்கு நல்லது செய்யறத தவிர கெடுதல் செய்ய தெரியாது. கண்டிப்பா ஒரு நாள் உன்னோட மதிப்பை எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. மத்தவங்க என்னோட மதிப்பை தெரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல மாமா. ஏன் சொல்றேன்னா, என்ன ஒரு வேலைக்காகாத பொருள் மாதிரி எப்பவோ தூக்கி வீசிட்டாங்க. நான் இந்த நந்தன் குடும்பத்துக்கு ஒரு துரோகி மாதிரி எப்பவோ என் மேல முத்திரையை குத்திட்டாங்க. குறை சொன்னாங்க, பழி சுமத்துனாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்னோட மதிப்பை தெரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட நல்ல குணத்துக்காக மாலை போட்டு மரியாதை செய்யணும்னு நான் ஆசைப்படல. என்னோட ஆசை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவரு எப்பவும் நல்லபடியா இருக்கணும். சீக்கிரமா அவரு எல்லா கண்டங்கள்ல இருந்தும் வெளியில வரணும்னு நினைக்கிறேன். இது தவிர எனக்கு வேற எந்த ஆசைகளும் இல்ல மாமா. நாங்க உனக்கு அவ்வளோ அநியாயம் செஞ்சு இவ்வளோ ஏமாத்தினதுக்கு அப்புறமும் நீ இப்பவும் இந்த குடும்பத்தோட நல்லது பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. இந்த குடும்ப வாரிசோட உயிரை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. உண்மையிலேயே நாங்க எல்லாரும் உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுமா.